யாருமே இதுவரையிலும் செஞ்சிடாத புதிய சுவையில் வேர்க்கடலை கிரேவி பண்ணியிருக்காங்க. சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு டம்ளர் வேர்க்கடலை எடுத்துருக்கேன். ஒரு 4-5 மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க. நல்லா கழுவி ஊற வச்சாச்சுங்க. ஊற வச்சு எடுத்தாச்சு. தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு, நட்சத்திரப்பூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பிரிஞ்சி எல்லாம் குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், கரம் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் 2 போட்டுக்கோங்க. 2 தக்காளி போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் வரமிளகாங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. கரம் மசாலா 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. வேர்க்கடலை வந்து நாட்டு வேர்க்கடலைங்க. அது வந்து ஹைப்ரிட்டுக்குள்ளது வாங்காதீங்க. அது வந்து எண்ணெய்க்காண்டி போடுவாங்க ஹைப்ரிட்டுக்குள்ளது. அதனால் நாட்டு வேர்க்கடலை வாங்கி கிரேவி பண்ணுங்கள். அதுதான் நல்லது. எண்ணெய்க்குள்ளது வந்து பித்தங்க உடம்புக்கு, சாப்பிடக்கூடாது. இப்போ தேங்காவும் சோம்பும் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லித்தழை, கருவேப்பிலை போட்டு இறக்குனோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு. உப்பு காணுமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தோம்னா அட்டகாசமான கடலை கிரேவி ரெடிங்க. மல்லித்தழை தூவி இறக்கியாச்சு. சேவ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டோம்னா எம்மியாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாட்டு சப்பாத்தியும் போட்டாச்சு. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். பாய்.